ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட். ஓகேங்களா, இந்த ரியாக்டண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அல்கின் இருக்குது. அல்கின் வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணி இங்கே இருக்கிற H+ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இங்கே ஃபார்ம் ஆக போகிற கார்போகேட்டையான் வந்து இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனாலும் அது டெர்ஷரியாக தான் இருக்கும். இந்த ரிங்கு மேலே கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணாலும் அது டெர்ஷரியாக தான் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன்லேயும் அட்டாச் ஆகலாம். இந்த கார்பனில் அட்டாச் ஆச்சு அப்படின்னா ரிங் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா, அப்போ இந்த கார்போகேட்டையானும் டெர்ஷரி கார்போகேட்டையான் தான், இந்த கார்போகேட்டையானும் டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ அப்போ நமக்கு எந்த இடத்துல வந்து என்ன ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 6 மெம்பர் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த இடத்துல 5 மெம்பர் ரிங் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா, இப்போது கார்போகேட்டையான் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த இடத்துல வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பியில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற கார்போகேட்டையான் மூலிமா நமக்கு ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். எப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிற பாண்டு வந்து பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6ம் ஃபஸ்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்து தான் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அந்த 6 மெம்பர் ரிங்கை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா, இந்த 6ம் ஃபஸ்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மெத்தில் குரூப் வந்து டைரெக்டாக அதில் அட்டாச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் பொசிஷனில் வந்து நமக்கு கார்போகேட்டையான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட். அதாவது ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்து நமக்கு 6 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிற கார்போகேட்டையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேங்களா, செகண்டரி கார்போகேட்டையான் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானை விட லெஸ் ஸ்டேபிள். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இந்த மெத்தில் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேபிளான டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும். ஓகேங்களா, 1,2 மெத்தில் ஷிஃப்ட். 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்கள். இங்கே இருக்கிற மெத்தில் தான் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து CH3. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். இது வந்து செகண்டரியோட டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா, இப்போது நமக்கு வந்து ஃபைனலாக
இந்த இடத்துல வந்து கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போது எந்த ஹைட்ரஜன் வந்து H+ஆக ரிமூவ் ஆகி நமக்கு வந்து இதை நியூட்ரல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இதில் 3 வேஸில் வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த இடத்துல நான் அந்த 3 வேஸை ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 3 வேஸில் வந்து நமக்கு இந்த கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது 3 வேஸை தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ட்ரா பண்ணால் வீடியோ லென்த்தியாக போகும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரா பண்ணிட்டேன். அதாவது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஏ அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெத்தில் குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு அங்கே இருக்கிற இந்த பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் ஆகி இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பாசிபிலிட்டிஸ். உங்கள் செகண்ட் பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து இருக்கிற ஹைட்ரஜன், ஓகேங்களா? இங்கே ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் உள்ள பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் ஆகலாம். ஓகேங்களா? தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இந்த CH3யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு அது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிறதுனாலையும் இந்த கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் ஆகலாம். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 ஆப்ஷன்ஸ், இந்த 3மே வந்து நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்ஷன் ஏவை தவிர மற்ற இது 3மே நம்ம ஆப்ஷனில் இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைனல் ப்ராடக்டை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த CH2 இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அல்கீன். அந்த அல்கீனோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட் எது அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ண முடியுங்க. அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் அல்கீன். ஓகேங்களா? CH2 இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோ சப்ஸ்டிடியூட்டட், அதாவது இந்த கார்பன் கூட ஒரே ஒரு கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. இது மோனோ சப்ஸ்டியூட்டட் சொல்லலாம், இதை டைன்னு சொல்லலாம். இது வந்து மோனோ சப்ஸ்டியூட்டட் அல்கீனு, இது டை சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனு, இது ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன், இது வந்து டெட்ரா சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது டெட்ரா சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் தான் மோர் ஸ்டேபிளுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இங்கே அல்கீன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டைரெக்டாக வந்து 2 கார்பன் கூட தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு சொல்லலாங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த அல்கீன் வந்து இங்கே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துல இந்த ஒரு கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் அப்படின்னு வந்து சொல்லலாங்களா? இப்போ இந்த ஃபைனலாக பாருங்களேன், இந்த காம்பவுண்டில் இந்த அல்கீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு C கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, CH3 கூட. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு CH3 கூட அட்டாச் ஆகிருக்கு. அதே போல் இந்த இடத்துலையும் CH3 கூட அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெட்ரா சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் அப்படின்னு சொல்லலாங்களா? ஸோ டெட்ரா சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.